அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்திரை மாசத்தோட முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய இன்னைக்கு நைட்டு 7 மணியில இருந்து 7 மணி 18 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 18 நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த 18 நிமிஷத்துக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி 10 ரூபாய சுருட்டி வச்சாலே போதும். பல கோடிக்கு கூட அதிபராகக்கூடிய வாய்ப்பு உடனடியா உங்களுக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், அந்த நேரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசம் முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு. பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் வருஷத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அது இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி, தமிழ் மாசத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி, அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தமிழ் வருஷத்தோட முதல் நாள் இருக்கு. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் கூட இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைய நமக்கு அமைச்சு கொடுக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும்னே சொல்லலாம். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிலைவாசல்ல இத மட்டும் செஞ்சாலே போதும், வருஷம் ஃபுல்லா பணவரவு பட்டைய கிளப்போன்னு சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு சிட்டிகை இந்த ஒரு பொருளை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியில இருந்து 8 மணிக்குள்ள இந்த பணவசிய பொடிய உங்க வீட்டோட 4 மூலைகள்லயும் நீங்க ஊதி விட்டாலே போதும், அடுத்த நிமிஷமே 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 18 நிமிஷத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 18 நிமிஷத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு 10 ரூபாய வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். சூரிய பகவானோட நகர்வை பொறுத்துதான் ஒவ்வொரு தமிழ் மாசத்தோட முதல் நாளும் நமக்கு அமையும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருஷம் விஸ்வாவசி தமிழ் வருஷம். இந்த வருஷத்துல சூரியனோட ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதனால 10 ரூபாய பயன்படுத்தும் போது அந்த சூரிய பகவானோட எனர்ஜி நமக்கு முழுமையா கிடைக்கும். ஏன்னா இந்த 10ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 1. இந்த 1ங்கிற நம்பர் சூரிய பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க. இந்த 10 ரூபாய வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம செய்ய போறோம். அடுத்ததா நமக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை தேவைப்படும்.
புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்ல பட்டை இருந்ததுன்னா அதையே பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அதனாலதான் பணவசிய தாந்திரிக பரிகாரங்கள்ல நிறைய பரிகாரங்கள்ல இந்த பட்டைய நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை நிறம் வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு நூல் நமக்கு தேவைப்படும். பச்சை நிற நூல் இருந்தா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை நிற நூலை இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இன்னைக்கு நைட்டு 7 மணில இருந்து 7 மணி 18 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல மட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணவசிய நேரம் தான் இது. சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். இந்த நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நமக்கு தமிழ் வருட பிறப்பா இருக்கறனால எல்லாருமே இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மொத்தமா 4 பணவசிய நேரம் இருக்கு. அதுல ஒரு பெஸ்டான டைம் தான் இப்ப நான் சொல்ற நைட்டு 7 மணில இருந்து 7 மணி 18 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம். இந்த 18 நிமிஷத்தை தவற விடாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 18 நிமிஷங்களுக்குள்ள உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சலோட நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 517. இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். கிரீன் தாராமாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 517. இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி எனக்கு 1 மணி நேரத்துல பலன் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை, வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு 1 மணி நேரத்திலேயே பலன் கிடைக்கும். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில 517ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு இந்த பட்டைய பணத்துக்கு மேல வச்சு பணத்தை நீங்க சுருட்டுங்க. எப்படி சுருட்டணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாழை இலைய நம்மள பார்த்து மடிப்போம். அதாவது உள்பக்கம் பார்த்த மாதிரி மடிப்போம். அதே மாதிரி இந்த 10 ரூபாயில பட்டைய வச்சு இத ரெண்டையும் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு உங்களை நோக்கி சுருட்டுங்க. உள்பக்கம் பார்த்த மாதிரி இந்த 10 ரூபாய சுருட்டி இத நூல் போட்டு முடிச்சா கட்டி வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபாய் முடிச்ச உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். கவுண்ட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட். இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு இது. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 10 ரூபாய் முடிச்சு எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல கூட வச்சுக்கலாம். இந்த 10 ரூபாய் முடிச்ச எதுவுமே செய்ய வேண்டாம். 1 வருஷம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கட்டும். இந்த நாளோட எனர்ஜி, இந்த நேரத்தோட எனர்ஜி, அந்த ஸ்விட்ச் வேர்டோட எனர்ஜி, ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜி, இது எல்லாமே அந்த 10 ரூபாய் நோட்ல இறங்கி இருக்கும்.
அந்த வகையில இந்த 10 ரூபாய் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த விஸ்வாவசி வருடம் முடிய போகும்போது, அதாவது கடைசி நாள் பங்குனி மாசம் 31ஆம் நாள் இந்த 10 ரூபாயை எடுத்து கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த பட்டையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.